ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? ஃப்ரெஞ்ச் நாட்டில் சிங்கிள் ட்விஸ்ட், டபுள் ட்விஸ்ட், ட்ரிபிள் ட்விஸ்ட் இந்த மாதிரி மூணு டைப்பில் போடலாம். அண்ட் நம்ம புட்டாஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட்டில் போடலாம். இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதை தனியாக போடுங்க. நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இதில் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீடில் பற்றி பார்ப்போம். நீடில் இது நீடில் பாக்ஸில் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஒரு 25 நீடில் வரும். அதில் இந்த மாதிரி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். இதோட ஏர் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கேபெட்ரா நீடில் ஹேண்ட் ஷேவிங் நீடில் சைஸ் 6 இல்லைன்னா 5 வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு சில்க் த்ரெட் தேவை. நம்ம பட்டு சாரியெல்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. காட்டன் த்ரெட் காட்டன் சாரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? மற்றபடி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். இதை 8x8 ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நோட்டில் இந்த மாதிரி 8x8 ஸ்டாண்ட் சுற்றிக்கிட்டுக்கு எடுத்துக்கோங்க. 8 தடவை சுற்றுறீங்கன்னா நம்மளுக்கு 16 ஸ்டாண்ட்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ட்விஸ்ட் பண்ண போகிறோம். கீழே ஈவனாக முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு கீழே எக்ஸஸாக இருக்கக்கூடாது. அது நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது தொந்தரவு செய்யும். ஸோ இது என்ன பண்ணணுன்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கலாமல் இருக்கணும். கண்டிப்பாக லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு வராது. ஓகேங்களா? கலையாத அளவுக்கு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து நீடில் மேலே எடுங்க. ஃப்ரேமுக்கு கீழேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி கை வச்சிடுங்க. ஏன்னா கிளாத் லூஸ் ஆகும் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது. ஸோ இந்த மாதிரி கை வச்சு பொறுமையாக எடுங்க. எடுத்துட்டு இந்த த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் கொடுங்க. ரொம்ப ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா அது முடிச்சாயிரும். ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி வச்சுட்டு த்ரெட்டை ஒரே ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த நீடில் ஃப்ரேமுக்கு கீழே கையை வச்சுட்டு எடுங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நம்ம மேலே பிடிச்சிட்டு இருந்தோம்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக இருக்காது. லூஸாகவே பிடிச்சிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி 2 விரலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெஞ்ச் நாட்டு. இன்னொரு தடவை கூட நான் போட்டு காட்டுறேன். த்ரெட் எதுவுமே மேலே தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்பவே ஈஸி தான். நிறையா ஸ்டிச்சு ப்ளவுசஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணி போடலாம். ரொம்ப கிராண்டாக தெரியும். சீக்கிரமாக ஃபில் ஆயிடும். ஓகேங்களா? இது என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு நீட்டில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பஞ்ச் பண்ணிடணும். பஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்கு கீழே நீடில் கீழே இழுத்துட்டு இந்த மாதிரி 2 விரலில் பிடிச்சிக்கோங்க. நூல் சிக்கலாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பார்த்திங்களா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் போடலாம். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஒன்று நல்லா இன்னொன்று கசகசன்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் நம்ம பிரித்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ போடும்போதே கவனமாக போட்டுக்கோங்க. த்ரெட்டை நிறைய எடுக்காதீங்க, அளவாக எடுத்து போடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ நம்ம டபுள் ட்விஸ்ட் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்கலாமா? ஸோ த்ரெட் நீடில் ஃப்ரேமுக்கு கீழே இருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சிக்கு இல்லாமல் நேராக எடுத்துகிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 1 and 2
2 தடவை சுற்றிட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை மெதுவாக கீழே இல்லைங்க, நீடில் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு தான் அந்த த்ரெட்டை வந்து கீழே இருக்கிற ப்ராசஸ்க்கே போகணும், இல்லைன்னா கண்டிப்பாக சொதப்பிடும். ஓகேவா? இன்னொரு தடவை போடலாம். நான் ஏன் இது 2 தடவை 3 தடவை போட்டு காட்டுறேன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான். நீங்கள் வந்து போடும்போது ஒரு 10-20 தடவை கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். ஃப்ரெஞ்ச் நாட் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா மேலே பிசிறு வரும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே நம்ம கவர் பண்ணுறோம். ப்ரைடல் ப்ளவுஸுமே சொல்லி கொடுக்குறோம். ப்ரூச் கிளாஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். ஸோ வந்து இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடும்போது த்ரெட்டு வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிளாத் லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு போடணும். ரொம்ப போட்டு கீழே இழுக்காதீங்க. இப்போ நம்ம ட்ரிபிள் ட்விஸ்ட் போடலாம். 3 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அப்படியே பஞ்ச் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து கேப்ஸ் எல்லாம் அதிகமாக ஃபில் ஆகணும் அப்படின்னா வந்து 3 தடவை ட்விஸ்ட் பண்ணி போடலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸில் வந்து அங்கங்கே புட்டாஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு கிராண்டான ப்ளவுஸ் போடுறீங்கன்னாலுமே ஃப்ரெஞ்ச் நாட் இல்லாத ப்ளவுஸ் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரோஸ் மாதிரியே இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக த்ரெட்டு மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து த்ரெட்டை டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாயிரும், ஈவன் ஆயிரும். ஸோ நீடில் மேலே எடுத்துட்டு லைட்டாக ட்விஸ்ட் கொடுத்துட்டு ஸ்லாண்டிங்காக நீடில் வச்சுட்டு 3 தடவை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீடில் கீழே இறக்கிடுறோம். நீடில் வந்து ஃபுல்லாக ஃப்ரேமுக்கு கீழே இழுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த கீழே த்ரெட்டை விடுற ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளோவே தாங்க. இப்போ வந்து நம்ம பேக்கில் எப்படி நாட் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நீடில் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ வந்து அந்த லூப்புக்குள்ளே வந்து நீடில் விட்டுருங்க. நீடில் விட்டுட்டு அதை அப்படியே மேலே எடுத்திங்கன்னா நாட் க்ரியேட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் போட்டிங்கனாலே போதும். இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து எந்த த்ரெட் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து ஜரியில் வந்து மெஷின் த்ரெட்டு, மெஷின் சரி. நம்ம நார்மலாக ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற சரி யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஸ்டிப்பாக இருக்கும். இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் சமிக்கி எடுத்திருக்கேன் புட்டாஸ் போடுறதுக்கு. உங்ககிட்ட என்ன சமிக்கி இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து 8x8 ஸ்டாண்ட் 16 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். சமிக்கியை வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சமிக்கியோட ஹோல்லேருந்து நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியெடுங்க. ஓகேங்களா? இதை வந்து லைட்டாக ட்விஸ்ட் கொடுத்துட்டு ஒரே ஒரு சுற்றி திருப்பியும் அந்த சமிக்கியோட ஹோல்குள்ளேயே வந்து நம்ம த்ரெட் நீடில் இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மெதுவாக கீழே இழுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் லீஃப் ஃப்ளவர்னு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.